வடிவேல் அவர்கள் மீது வந்து பல விமர்சனங்கள் வந்து இருக்குது. வடிவேல் அவர்கள் சக நடிகர்களை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற பல விமர்சனங்கள் வந்து வடிவேல் மீது வந்து இருக்குது. ஆனால் இப்படியும் வடிவேல் வந்து செய்வாரா? இந்த மாதிரி வந்து எந்த நடிகரும் வந்து செய்தது கிடையாது. இந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் வடிவேல் அவர்கள் செய்வாரா அப்படி சொல்லி நினச்சி பார்க்க முடியல. அதை வந்து ஓப்பனாக வந்து ஒரு நடிகரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது பொன்னாம்பலம் அவர்களை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வடிவேல் கூட வந்து நிறைய திரைப்படங்களை வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வடிவேல் கூட வந்து சில காமெடி கதாபாத்திரத்துலேயும் வந்து பொன்னாம்பலம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பொன்னாம்பலம் இல்லாமல் மற்ற சின்ன சின்ன நடிகர்களை வந்து வடிவேலை வந்து மீட் பண்ண வருவாங்க. அதாவது கேங்காக இருப்பாங்க. காமெடிக்குன்னு ஒரு கேங் இருக்கும், வில்லன்ஸுக்கும் ஒரு கேங் இருக்கும். ஸோ வடிவேலுக்குன்னு ஒரு கேங் வந்து இருக்குது. ஸோ வடிவேல்னா தனியாலாம் வந்து காமெடி பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு கேங்கோடு சேர்ந்து வந்து காமெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி விவேக்குக்குன்னு ஒரு கேங் இருக்குது, சந்தானத்துக்குன்னு ஒரு கேங் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நடிகர்களுக்கு கேங் வச்சுருக்காங்க. வடிவேல் அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கேங் வந்து இருக்குது. ஆனால் வடிவேல் அவர்கள் கேங் வந்து கொஞ்சம் மோசமான கேங்னு சொல்கிறத விட அந்தளவுக்கு வடிவேல் அவர்கள் ரொம்ப மோசமாக வந்து அந்த கேங்கை வந்து ட்ரீட் பண்ணுவாங்களாம். அதாவது வந்து இப்போ யாராவது வந்து வடிவேல் அவர்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க அந்த ஒரு 4-5 பேர் அவங்க டீம் வந்து வர சொல்லுவாங்களாம். ஸோ வந்து ஒரு நாள் வந்து நான் வந்து வடிவேலை பார்த்துட்டு வெளியே வந்தேன். அப்போ வந்து என்னென்னா எல்லாரும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஏன் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப ஷாக்காக வந்து இருந்துச்சு. அதாவது வந்து நாங்கள் வந்து வெளியே நிற்கிறது வந்து உள்ளே இருக்க வடிவேலுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கேமராவில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இங்கேருந்து பார்த்தா அந்த கிளாஸ் வந்து தெரியும். அதை நாங்கள் உட்காந்தா எங்களுக்கு வந்து அடுத்த படத்தில் வந்து வடிவேல் அவர்கள் வாய்ப்பு வந்து தர மாட்டாங்க. உனக்கு நான் அவ்வளோ திமிராச்சேன், என் ஆஃபீஸ் முன்னாடியே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து தர மாட்டாங்க. ஸோ நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் நின்றுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து வடிவேல் அவர்கள் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் டேங்க் மட்டும் இருக்கும் வடிவேல் ஆஃபீஸ் முன்னாடி. ஸோ அப்போ அந்த வாட்டர் டேங்க் மேலே சாஞ்சும் யாரும் நிற்கக்கூடாது, இந்த செவுத்து மேலே சாஞ்சிட்டும் யாரும் நிற்கக்கூடாது. அப்படி நின்னாலும் வந்து வடிவேலுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காதான். வடிவேல் அவர்கள் அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு தர மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க தர முடியாது அப்போ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து வடிவேல் அவர்கள் தன் கூட நடிக்கும் சக நடிகர்களை வந்து மோசமாக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பல நடிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு நடிகர் கொட்டாச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மகள், அதாவது சின்ன வயசு ஒரு 10 வயசு இருக்கும், அவங்க வந்து படத்துக்கு வந்து நடிக்க வரும்போது சின்ன கேரக்டர் நடிக்க வந்திருக்காங்க. அப்போ வந்து வடிவேல் அவர்கள் நல்லா நடிக்கிறாடா, ஹீரோயின் மாதிரி இருக்கா, பெரிய ஆளாக வந்துடுவோம் போல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சொன்னது அது மறைமுகமாக வந்து என்னை வந்து திட்டுற மாதிரியும் வந்து வடிவேல் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வடிவேல் அவர்கள் மீது வந்து பர்சனலாக நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. இதை சில இடத்துல வந்து வடிவேல் அவர்கள் அது இன்டைரக்டாக என்னை பற்றி தப்பாக சில இடத்துல பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் சக நடிகர்கள் பல நடிகர்கள் வந்து வடிவேல் அவர்கள் இப்படிப்பட்டவர், நான் பர்சனல் லைஃப்பில் வந்து ரொம்ப செல்ஃபிஷான பர்சன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு இது படித்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.